சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்திற்குள் 2 சத்தியங்களை அனுசரித்து சுத்தம் பெற்று, 2வது பகுதியான பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் பிரவேசித்து 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் பிரவேசித்து அதிலே 2 விதமான சத்தியங்களாக ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தி, ஜீவ கிருபை சத்திய ஜெபம், இவை 2ஐயும் அனுசரிக்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தி என்பது தேவன் 3வது முறையாக நம்மோடு பேசுகிறார், நம்முடைய இருதயங்களில் எழுதி வைக்கிறார், நம்மை சொந்த ஜனமாக ஆசீர்வதிக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனுக்கு அவருடைய சொந்த ஜனமாக வாழ வேண்டுமானால் புதிய உடன்படிக்கையின் ஜனமாக குற்றமற்றவர்களாக வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆகவே தேவன் நம்மோடு இன்றைக்கு பேச இருக்கிற சத்திய தேவ செய்தியை முதலாவது கேட்க இருக்கிறோம். செய்தியை கேட்ட பிறகு நல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பின அடிப்படையிலே வாழ்வதற்கு சரியான தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுத்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடித்த பிறகு சத்திய பந்தியை அனுசரித்து இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அறிக்கை பண்ண இருக்கிறோம். முடிவா நாம கிருபாசன தண்டையில சேர்ந்து தைரியத்தோடு ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். ஏற்ற சமயத்திலே அதற்கான பதிலும் தெய்வம் நமக்கு அருளுவார். இப்போது சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், மாசற்ற பிள்ளைகளாக இருக்கிற சத்தியம். மாசற்ற பிள்ளைகளாக இருக்கிற சத்தியம். தலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா ஆதார வசனங்களை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதுங்க. எபிரேயர் 7:26, பிலிப்பியர் 2:15, சங்கீதம் 24:4,
சத்திய தேவ செய்திக்கான தலைப்பை எழுதி அதற்கு வேண்டிய வேத வசனங்கள் எல்லாம் குறிச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு வசனமா எடுத்து மாறி மாறி தேவ மகிமைக்காக வாசிக்க இருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல தேவ பக்தியோடு அதை கேளுங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற விபின்னமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும், அதாவது நமக்கு ஏற்றவர் இயேசு கிறிஸ்து. எப்படி நமக்கு அவர் ஏற்றவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே பல ரகசியங்கள் எழுதப்பட்டாலும் மிக முக்கியமான ஒரு ரகசியம், இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசுவே நமக்கு மாசில்லாதவர் என்ற அடிப்படையிலே ஏற்றவராக இருக்கிறார். வேற யாரையும் இந்த இடத்துல வைக்க முடியாது. இந்த மாசில்லாத இயேசுவை குறித்து நாம் கடந்த வாரம் சத்திய தேவ செய்தி கேட்டிருக்கிறோம். ஏதோ செய்தியை கேட்கிறோம், ஆச்சரியப்படுறோம், அதுக்காக இல்லை. அந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறத அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாற்றற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் புதிய ஏற்பாட்டு சபை, சத்திய மார்க்க சபை தேவனுக்கு முன்பாக அவருடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா? அருமையான ஒரு தேவ திட்டம்னு சொல்லலாம். இந்த உலகத்துல பாவத்துல பிறந்து பாவ வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மாசற்றவர்களா, மாசற்ற பிள்ளைகளா வாழ வைக்க எத்தனை அருமையான திட்டம். என் பிள்ளைய பத்தி கூட எனக்கு இப்படி ஒரு திட்டம் இல்லை. நம்முடைய தெய்வம் நம்மை குறித்த திட்டம் எத்தனை மேன்மையாக இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதே ஆச்சரியமான ரகசியம். ஆனால் அதிலும் மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி அவ்வளவு பெரிய பாக்கியம். மாசற்ற பிள்ளைகளா நாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 ரகசியம் இருக்கு. அதுல முதல் ரகசியத்தை தான் இன்னைக்கு கேள்விப்பட போறோம். அந்த முதல் ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்க அடுத்த வசனம் சங்கீதம் 24:4 வாசிக்க கேட்போம். 24:4 கைகளின் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் வாசில்லாதவனுமாய் இருந்து ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் அவனாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். ஆமென். மூன்றாவதாக வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக ஒருவள் வாழ வேண்டுமானால் அந்த நபருடைய இருதயம் மாசு இல்லாம இருக்கணுமா? இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா அதுல முதல் ரகசியமா உபத்தலைப்பா இன்னைக்கு நம்ம எழுதி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா மாசில்லாத ஆத்துமா. உபத்தலைப்புக்காக நாம எழுதி கொள்ள வேண்டிய வேத வசனங்களை சொல்றேன். அவைகளை குறித்து கொண்ட பிறகு செபிக்க இருக்கிறோம். முதல் வசனமா யோபு 11:15. இரண்டாம் வசனம் யோபு 22:11. மூன்றாம் வசனம் 2 கொரிந்தியர் 4:4. நான்காம் வசனம் ஏசாயா 60:2. ஐந்தாம் வசனம் 1 பேதுரு 1:19.
6ஆம் வசனம் 1 யோவான் 2:11. கடைசியாக 7ஆம் வசனமாக ஏசாயா 29:18. உபத்தலைப்பையும் அதற்கான வேத வசனங்களையும் எழுதியிருக்கிற நாம நம்முடைய கண்களை மூடுவோமா, இருதயத்தை தாழ்த்துவோமா, சத்திய தேவ செய்தியை வெளிப்படுத்தி நம்மோடு பேசி நம்முடைய இருதயங்களிலே தேவன் எழுதி வைக்க செபிக்க அர்ப்பணிக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு உம்மை நோக்கி செபிக்கிறோம். சத்திய தேவ செய்தியின் வேளையில நம்முடைய மேலான மேன்மையான உயர்ந்த நாமங்களுக்கு கூடா கோடி துதியின் மகிமையை செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்களை நம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக வைத்து இம்மட்டும் எழுதின வேத வசனங்களுக்காக சத்தியங்களுக்காக கூடா கோடி நன்றி 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 செலுத்துகிறோம். எப்போதும் ராஜரீகம் இந்த வேளையிலும் வெளிப்பட நீ பரிசுத்தர் 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 என்று தொழுது சேவிக்கிறோம். இவரே 8:10 எங்களுக்குள்ளாக நிறைவேற வேண்டும். இயேசு மாசில்லாதவராக இருக்கிறார். நாங்களும் மாசில்லாத தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நாங்க தியானிச்சதில்லை. எங்களையும் கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலிருந்து நீக்கி குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் எங்கள் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளாக வாழவும் எங்கள் எல்லாருடைய ஆத்துமா மாசு இல்லாம இருக்க இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள நீர் கொடுத்திருக்கிற வசனங்கள் வழியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள ஏற்றுக்கொள்ள எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். எங்கள் இருதயங்களிலே எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். எப்படி ஆகிலும் பிசாசு எங்களுக்குள்ளாக ஆசை கொண்டு வருவான். நாங்க கேட்கிற சத்திய வசனங்களை கொண்டு மாசற்ற ஆத்மாவோடு வாழ அந்த ரகசியங்களை பகுத்தறிஞ்சு கண்டுபிடிக்க உணர்ந்து மனம் திரும்ப முடிவில நல்ல தீர்மானம் எடுக்க சத்தியத்தை கவனித்து கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக்கொடும். சகல துதி கனமகிமையாற்றம் சத்தியேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கம், குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் வளர்வதாக. ஆமென். ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆலயத்தினுடைய ஆராதனை முறைமைகள் நிறைவேற்றப்படுகிற 14ஆம் வருடத்திலே நாம் கடந்து போகிறோம். 14 என்கிற எண்ணை மையமாக வைத்து சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க ஆரம்பித்தோம். எண் 14 என்பது பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிந்து வைக்கப்பட்டு அது அடிக்கப்பட்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய புளித்த மாவை அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தை நீங்களும் நானும் புசிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை முதல் 3 சத்தியமா கேட்டிருக்கிறோம். நமக்காக அடிக்கப்படும்படி தெரிந்து வைக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அணுவற்றதா இருக்கணுங்கிற சத்தியத்தையும் கேட்டோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து பழுதற்றவரா இருக்கிறார்னு வேதத்துல விளங்கிக்கிறோம். பழுதற்றவர் என்றால் அதுக்கு 3 ரகசியங்கள் இருக்கு. அந்த 3 ரகசியங்கள்ல முதல் ரகசியமாயிருந்த மாசில்லாதவர் என்கிற சத்தியத்தை
கடந்த முறை செய்தியா கேட்டோம். பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். அவரை கொண்டு உங்களையும் என்னையும் ரட்சித்து சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். எதற்கு? நீங்களோ நானோ இயேசுவை போல தேவனுக்கு முன்பாக அவருடைய சபைக்குள்ளே தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். எடுத்த எடுப்புல அப்படியெல்லாம் மாசு இல்லாத பிள்ளைகளெல்லாம் வாழ்ந்துட முடியாது. மாசில்லாத பிள்ளைகளா ஆக்கப்படுகிறோம், அது வேற. மாசில்லாத பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டாலும் மாசில்லாத பிள்ளைகளாக வாழ்வது அவசியம். நாம் மாசில்லாத பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் அதற்கும் 3 ரகசியம் இருக்கு. அதுல ஒன்றுதான் நம்முடைய ஆத்துமாவின் ரகசியம், 2 நம்முடைய ஆவியின் ரகசியம், 3 நம்முடைய சரீரத்தின் ரகசியம். இந்த 3 பகுதிகளிலேயும் மாசில்லாத தன்மையை கொண்டு வரதான் தேவன் விரும்புகிறார். அந்த மாசில்லாத தன்மையை கொண்டு வந்தாதான் மாசில்லாத வாழ்க்கையை நடத்த மாசில்லாத பிள்ளைகளாக வாழ முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற சத்திய தேவ செய்தியினுடைய உப தலைப்பு என்னவென்றால், மாசில்லாத ஆத்துமா. ரொம்ப நுணுக்கமான ஒரு சத்தியம், அதிக கவனமா கேட்கணும். கடந்த முறை கேட்ட சத்தியம் நினைவுல இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அந்த நினைவு சரியா உங்களுக்குள்ள இருக்கும்னா இன்றைக்கு கேட்கிற சத்திய தேவ செய்தி உங்களுக்கு தெளிவா விளங்க ஆரம்பிக்கும். 7 வசனங்களை குறிச்சிருக்கிறோம். இதுல முதல் வசனமா நம்ம யோபு 11:15 எடுத்து ஒருவர் தேவ மகிமைக்காக வாசிங்க. தேவ பக்தியோடு கேட்கலாம். யோபு 11:15 வசனம். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாற்றில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் இருப்பீர். அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுவினிடத்துல பல காரியங்களை பேசுகிற காரியங்கள் என்னன்னு கவனிக்கும் போது, உங்ககிட்ட அக்கிரமம் இருக்கலாம், உங்ககிட்ட குற்றம் இருக்கலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டே வர்றான். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீ விளங்கி ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது உன்னுடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து, சர்வ வல்லவர உன்னுடைய மாசில்லாத முகத்தோட ஏறெடுத்து பாருன்னு சொல்றான். இந்த வசனத்தை கடந்த முறை நம்ம கேட்டோம், மறுபடியும் வாசிக்க கேட்டு இருக்கிறோம். ஏனென்றால் மாசு பற்றிய வேத வசனங்கள் வேதத்துல அதிகமா இல்லை, ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு கொஞ்சம் தான் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு வசனம் தான் யோபு புத்தகத்துல இருக்கிற இந்த வசனம். மாசு முகத்துல இல்லாம இருக்கணும். முகத்தை மாசு இல்லாம தெய்வத்தை நோக்கி ஏறெடுக்கணும்னு சொல்றோம். கடந்த முறை கேட்ட பொழுது நம்ம விளங்கிக்கிட்டோம், முகத்தை ஏறெடுத்து அப்படின்னா முகத்தில் இருக்கிற கண்களினாலே தெய்வத்தை ஏறெடுத்து பார்ப்பது அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிட்டோம். கடந்த முறை இன்னும் விவரமா கேட்டோம். அதை இப்ப சுருக்கமா மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரோம். முகம் மாசு இல்லாமல் இருக்கணும், கண்கள் மாசு இல்லாமல் இருக்கணும். முகம் மாசு இல்லாம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கண்களை மாசு இல்லாம வைத்துக் கொள்ளணும். கண்களை மாசு இல்லாம வைத்துக் கொண்டால் மட்டும்தான் மாசில்லாத தெய்வத்தை நோக்கி ஏறெடுத்து பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் வாசிக்க கேட்க இருக்கிறோம், கவனிச்சு கேளுங்க. யோபு 22:11. நீ பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது, இலக்குவாகம் உன்னை மூடுகிறது. மறுபடியும் யோபு புத்தகத்திலிருந்து தான் இன்னொரு வசனம் வாசிக்க கேட்கிறோம். அந்த வசனத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஒன்று பார்க்க கூடாதபடிக்குங்கிற வார்த்தை வருதா இல்லையா? பார்க்க கூடாதபடிக்கு. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இருக்கக்கூடிய கண்கள் மூலமா தான் பார்க்கலாம். கண்கள் பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களிலே பார்வை இருக்க வேண்டும், கண்களின் பார்வையை கொண்டு பார்க்க வேண்டும்.
ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே கண்கள் என்ன செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிறது அப்படின்னா பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிறது. ஏன் பார்க்க கூடாதபடிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கும்போதுதான் கண்கள்ல என்ன இருந்தது? இருள் வந்தது. ஆகவே இருள் இருந்தது. கவனமா கேளுங்க, அப்படியே ஆர்டரா வரும். என்னைக்கும் பாருங்களேன், மாற்றுத்திறனாளிகளை நம்ம பார்க்கிறோம், அதாவது பார்வையற்றோரை நம்ம பார்க்கிறோம். அவர்களும் இமையை திறந்து கண்களை விரிச்சு காட்டுவாங்க. ஆனால் அவருடைய கண்களை பயன்படுத்தி அவர்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க கூடாது, அதாவது பார்க்க இயலாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணிமைகள்ல ஒளி இருக்கணும். ஆனா ஒளிக்கு பதிலா அங்க என்ன இருக்கு? இருள் இருக்கு. கண்ணிமைகள்ல ஒளி இருக்கணும், ஆனால் பார்க்க முடியல அப்படின்னா அந்த ஒளிக்கு பதிலா இருள் இருக்குங்கிறது விளங்கிக்கணும். சயின்ஸ் தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய கிரியை. கண்கள் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பு. கண்களுக்குள் இருக்கிற கண்ணிமை தேவனுடைய சிருஷ்டிப்பு. அந்த கண்ணிமைக்குள் ஒளி தேவனுடைய சிருஷ்டிப்பு. இந்த சிருஷ்டிப்புக்குள்ளதான் விஞ்ஞானம் இருக்கு. இந்த சிருஷ்டிப்புக்குள்ளதான் அறிவியல் இருக்கு. இந்த அறிவியலை தான் உலக மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அறிவியலை உலக மக்கள் உருவாக்கல. உலக மக்கள் அறிவியலை படைக்கல. உலக மக்கள் அறிவியலை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அறிவியலை உருவாக்கினவர் யார்? விஞ்ஞானத்தை உருவாக்கினவர் யார்? நம்முடைய தெய்வம் தான். ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய கண்கள் ஏதோ சிலர் பார்க்க கூடாதபடி இருக்குது. வார்த்தையை கவனிங்க, பேசும்போது இங்கதான் கவனிக்கணும். ஏதோ சிலருடைய கண்கள்ல பார்வை இல்லை, ஆனால் பெரும்பாலான ஜனங்களுடைய கண்கள்ல என்ன இருக்கு? பார்வை இருக்கு. இப்ப நம்ம கண்ணில் பார்வை இருக்கா இல்லையா? நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்னைய பாக்குறீங்க. கண்கள்ல பார்வை இருக்கு. மாற்றுத்திறனாளி கொஞ்சம் பேரு தான், குறிப்பிட்ட சதவிகிதம் தான். பெரும்பாலும் எல்லாருடைய கண்களையும் பார்வை இருக்கு, எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது. இதை லிட்டரலாவும் எடுத்துக்கலாம். இப்ப திடீர்னு இங்க கரண்ட் போயிடுச்சுன்னா இப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்? இருளா இருக்கும். அப்படி லிட்டரலாவும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது, கண்களாலே பார்க்க முடியவில்லை என்று வரும் பொழுது, கண்களிலே என்ன வந்தது? இருள் வந்தது. இப்ப என்ன கவனிங்க, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மனிதர்கள் தங்களுடைய கண்களினாலே புற காரியங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையிலே அவர்களுடைய, அதாவது மனிதர்களுடைய அனைவருடைய கண்களும் பார்க்க கூடாததாக இருள் வந்ததாக இருக்கிறது. கவனமா விளங்கிக்கங்க. எப்படிங்க மனிதனுடைய கண்கள்ல இருள் வந்தது? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டிக்கும் போது அவருடைய கண்கள்ல இருளை வச்சு சிருஷ்டிக்கல. வார்த்தையில கவனிக்கணும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைக்கும் போது அவருடைய கண்கள்ல ஒளிய வச்சு படைச்சார், சந்தேகமே இல்லை. அதுக்கு பின்னால உலகத்துல தோன்றக்கூடிய எல்லாருடைய கண்கள்லையும் ஒளி இருப்பது போல் இருந்தாலும் ஒளி அற்று இருள் உள்ளதாக இருக்கிறது. யார் இந்த வேலையை செஞ்சா? எப்படி இந்த வேலையை செஞ்சா? இதுலதான் ரகசியம் இருக்கு. ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய சத்தியம். அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை சூடாக்கினார். கவனிங்க, இந்த வேத வசனத்துல 3 விதமான வார்த்தைகளை கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா அவிசுவாசிகள், 2 என்ன அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின்
தேவன். 3 என்ன அப்படின்னா மனக்குருடு. வார்த்தைகளை கவனிங்க. 1 என்ன? 1 அவிசுவாசிகள், 2 இப்பிரபஞ்சத்தின் தேவன். நம்ம எல்லாரும் தேவன் தேவன்கிறோம். அது நம்மை படைத்த தேவன். படைத்த தேவன் போக இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன இருக்கிறான்? தேவன் இருக்கிறான். அதத்தான் உலக ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கும்பிட்டு இருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும், நல்லா கவனமா கேட்கணும். நமக்கு தேவன் இருக்கிறாரு, அது எவ்வளவு சத்தியமோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் என்ன இருக்கிறான்? பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கான். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். இந்த உலகம் கும்பிடக்கூடிய தேவன் எங்க இருக்கு? பிரபஞ்சத்தில் இருக்கு. பிரபஞ்சம் என்பது 3 உலகங்கள், வானம், பூமி, சமுத்திரம். இந்த 3 உலகங்கள்ல அவன் இருக்கிறான். இவன் தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆவி மனுஷன், ஆவி மனுஷி, அவர்கள் மூலமா உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து மனிதனுடைய கண்களையும் என்ன ஆக்கிட்டான்? குருடாக்கிட்டான். ரொம்ப கவனமா கேளுங்க. மனிதனுக்கு 3 ஜோடி கண்கள் இருக்கு. எத்தனை ஜோடி கண்கள்? 3 ஜோடி கண்கள். அதுல ஒரு ஜோடி கண்கள் தான் மனக்கண்கள். மனக்கண்கள் அப்படின்னா இருதய கண்கள். இருதய கண்கள் அப்படின்னா ஆத்தும கண்கள். இந்த ஆத்தும கண்களை அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆத்தும ஜோடி கண்கள்ல இருந்த ஒளிய எடுத்துட்டான். எதை எடுத்துட்டான்? ஆத்தும கண்கள்ல இருந்த ஒளிய எடுத்துட்டான். ஒளிய எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வந்துடும்? இருள் வந்துடும். கொஞ்சம் என்ன கவனிங்க. தேவனையும் தேவன் கொடுத்த வார்த்தையையும் விசுவாசிக்கிறவர்களா ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. விசுவாசிக்கும் போது அந்த கண்கள்ல, மனக்கண்கள்ல இருந்த ஒளி என்ன பண்ணிட்டு இருக்குது? பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆதாமும் ஏவாளும் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. பார்வை உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப கவனமா கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து மனக்கண்களை ஒளி உள்ளதா பிரகாசிக்கும்படி பார்க்கக்கூடியதா வைத்திருந்தவங்க எப்ப பிசாசனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தாங்களோ, வார்த்தையை கவனிங்க, அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல என்ன வந்துருச்சு? அவிசுவாசம் வந்தது. அவிசுவாசம் வந்த உடனே ஆத்தும கண்கள்ல இருந்த ஒளி நீங்கினது. ஆத்தும கண்கள்ல இருக்கிற ஒளி நீங்கின உடனே ஆத்தும கண்கள்ல என்ன வந்துருச்சு? இருள் வந்துருச்சு. இருள் வந்த உடனே என்ன போயிடுச்சு? பார்வை போய்விட்டு. ஒளி போய் இருள் வந்துச்சு. இருள் வந்த உடனே பார்வை போயிடுச்சு. இப்பதான் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அருமையான சத்தியம். நல்லா விளங்கணும். அடிக்கடி என்னுடைய ஆத்தும கண்கள் திறந்திருக்கிறதா? என்னுடைய ஆத்தும கண்கள் பார்வை உள்ளதா இருக்கிறதா? என்னுடைய ஆத்தும கண்கள் ஒளி உள்ளதா இருக்கிறதா? செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய புற கண்கள்ல ஒளி போகுது அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு குருடனுடைய வாழ்க்கைய 1 மணி நேரம் நீங்க வாழ்ந்து பார்த்துருங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், பாத்ரூம்ல போயிட்டு ஒன் பாத்து போலான்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டேன். கரண்ட் போயிடுச்சு. எந்திக்கிறேன்னு பொத்துன்னு விழுந்துட்டேன். வித்தின் 2 செகண்ட்ஸ் கூட இருக்காது. அந்த இருட்டை என்னால சமாளிக்க முடியல, தடுமாறி விழுந்துட்டேன். அந்த இருட்டு வந்து நம்மளை விழ வைக்கும். இருட்டு என்ன பண்ண வைக்கும்? விழ வைக்கும். எல்லாம் ரொம்ப கனெக்டான வேர்டிங்ஸ். கண்கள்ல ஒளி முக்கியம், கண்கள்ல பார்வை முக்கியம். கண்கள் திறந்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கண்கள் ஒளி உள்ளதாக, கண்கள் பார்வை உள்ளதாக, கண்கள் திறந்துள்ளதாக இருக்க வேண்டியதை பிசாசு என்ன பண்ணிட்டான்? குருடாக மாற்றிவிட்டான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? பிசாசு. அவன் கண்ணை என்ன பண்ணிட்டான்? என்ன கண்ண? ஆத்தும கண்ண, இருதய கண்ண, மன கண்ண குருடாக்கிட்டான். இப்ப அடுத்த வசனம் ஏசாயா 62. இதோ இருள் பூமியையும் பாரிலும் ஜனங்களையும் மூடும். ஆனாலும்
உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இந்த வசனத்தை நம்ம கடந்த முறையும் வாசிச்சோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முறையும் வாசிச்சிருக்கிறோம். இப்படி தாங்க ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவருடைய மனக்கண்கள்ல பிசாசு இருளை கொண்டு வந்தான் பாருங்க. அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வைத்து தேவனுடைய வார்த்தையின் மேல அவிசுவாசத்தை கொண்டு வந்து மன கண்களை குருடாக்கணும் பாருங்க, இருளாக்கணும் பாருங்க. அதுக்கு பிறகு பூமியில தோன்றக்கூடிய அனைத்து பிள்ளைகளுடைய மனக்கண்களும் என்னவா இருக்குது? குருடா இருக்குன்னா இருள் வந்து மூடிடுச்சுன்னு அர்த்தம். இருள் பூமியை எழுதியிருக்கா இல்லையா? இது லிட்டரலா இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம வந்து இத கண்களோட பொருத்தி பார்க்கும் போது எல்லா மனுஷருடைய மனக்கண்களையும் இருள் வந்து மூடிடுச்சு. இந்த இருளை போக்குறதுக்கு தான், எல்லா மனுஷருடைய மன கண்கள்ல ஒட்டி இருக்கிற இருள் மூடி இருக்குதே, அதை நீக்கிறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு பூமியிலே ஒளியின் கண்களோடு உதித்தார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். அப்படி ஒளியின் கண்களோடு உதித்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாருடைய மனதில் இருக்கிற இருளையும் தன்னுடைய கண்கள்ல வாங்குறார். கவனிக்கணும், எல்லாருடைய இருளையும் தன்னுடைய கண்கள்ல வாங்குறார். வாங்கிக்கிட்டு தன்னுடைய கண்கள்ல இருக்கிற அந்த ஒளியை எல்லாருக்காகவும் சிலுவையில் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஒளிதான் மீண்டும் என்னுடைய மனக்கண்களை பார்வை அடைய செய்யக்கூடிய ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இதை நாம் அறிந்து கொள்ள அடுத்த வசனம் 1 பேதுரு 1:19 வாசிக்க கேட்போம். ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் எழுதியிருக்கா இல்லையா? பஸ்கா பலி ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டின்னு பார்த்தோம். அந்த தேவ ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டது? மாசற்றது. அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ரத்தம் இருக்கா இல்லையா? அந்த ரத்தம் தான் நம்மளை என்ன பண்ணுது? மீட்கிறது. இப்ப என்னைய கவனிங்க, வசனத்தை வாசிச்சிட்டோம், அதுல முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டிட்டேன். என்னைய கவனிச்சீங்க அப்படின்னா இதை அப்படியே எங்க கொண்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யோவான் 19:34 கனெக்ட் பண்ணணும். நீங்க அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க, பல முறை இந்த வசனம் வாசிச்சிருக்கிறோம். ஒரு போர்ச்சேவகன் கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவோடு குத்துன உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்ப இந்த வசனம் 1 பேர் 1:19 வாசிச்சோம்ல, அதுல ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் எழுதி இருக்குது. இயேசு அங்க கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது விழாவோட குத்தும் போது ரத்தம் மட்டுமா புறப்பட்டது? தண்ணீரும் புறப்பட்டது. இந்த தண்ணீர் ஏன் புறப்பட்டது அப்படின்னா, இந்த தண்ணீர் தான் நம்முடைய மனக்குருடை நீக்குவதற்காக புறப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மனதிலே காணப்பட்ட இருளற்ற தண்ணீர். என்ன அற்ற தண்ணீர்? இந்த தண்ணீர ஒளி இருக்கு. அதான் ரகசியம். தண்ணீர ஒளியா? அதெல்லாம் அப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, எடுத்த உடனே விளங்காது. லைட்ல ஒளி இருக்குது, ரைட்டு. அதென்ன தண்ணீர ஒளி? அதான் ஆழமான ரகசியம். இயேசுவின் ஆத்துமா ஒளி உள்ளது. இயேசுவின் ஆத்துமா கண்கள் ஒளி உள்ளது. இயேசுவின் ஆத்துமா தண்ணீர் ஒளி உள்ளது. இயேசுவின் ஆத்தும ஒளியுள்ள தண்ணீர் என் ஆத்துமாவின் குருடை நீக்க, என் ஆத்தும தண்ணீரை, என் ஆத்தும கண்களை ஒளியுள்ளதாக மாற்றுகிறது. ஆச்சரியமான ரகசியம் தெரியுமா? என்னைக்காவது நம்ம ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஐ கேருக்கு போயிருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம ஐஸ்ல, அதாவது இன்னர் ஐஸ்ல, நம்முடைய உள்ளான மன கண்கள்ல ஒளி உண்டாகிறதுக்கு இயேசுவினுடைய கண்களை நோக்கி போயிருக்கிறோமா? எங்க?
சாப்பாடு ரெடியா? இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த வறுத்த பீஸ கொண்டு வருவோன்னு நானும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். தொட பீஸ் ரெடியா இல்லையா? வீட்டம்மா அப்படியே திட்டிக்கிட்டே சமைப்பாங்க. வாங்கிட்டு வர்றதே லேட்டு. எனக்கு டைம்லாம் கரெக்டா சொல்றாங்க. எனக்கு வேற உடம்பு வேற சரியில்லை. இதுல வேற இந்த ஆளுக்கு வறுத்த கறி வேணுமா, அதுவும் தொடக்கறி வேணுமா, அதுவும் முழுசா வேணுமா? இந்த வயசான காலத்துல இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? வயசாயிச்சா பஸ் ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் நம்ம. ஆனா ஸ்தோத்திரம், ஆத்தும கண்கள்ல ஒளி இருக்கா இல்லையான்னு அடிக்கடி செக் பண்ணணும். மாசு வந்துருச்சா, இருள் வந்துருச்சா, அடிக்கடி செக் பண்ணணும். மாசுன்னா சாதாரணமா நினைக்காதீங்க. இருள், ஆத்துமால இருள் வரும். ஆத்துமால இருள் வருதாங்கிறத அடிக்கடி செக் பண்ணணும். ஆத்துமா கண்கள் என்ன நிலைமையில இருக்குங்கிறத யோசிக்கணும். இதை பத்தி தான் சிந்தனை அதிகமா நமக்கு இருக்கணும். அடுத்தது பாருங்க, நம்ம எப்படி சபைக்குள்ள இருக்கிறோம்? மாசற்ற இருதயத்தோட இருக்கிறோமா, மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளோட இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கான வசனம் தான் 1 யோவான் 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கியபடியால் அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான வசனம். நடக்கிறான்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அறியாது இருக்கிறான்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? பகைக்கிறான்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? 3 ஆவியாத்மா சரீரத்தோட கனெக்ட் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற சத்தியம் மாசற்ற ஆத்துமா. கொஞ்சம் இப்ப என்னைய கவனிங்க. முக்கியமான வார்த்தைகளை அதுல பார்த்துட்டோம். இங்க என்னைய கவனிங்க. எல்லாரும் கவனிக்கணும். என்னைய எல்லாருக்கும் சகோதரன் இருக்கிறானா இல்லையா, சகோதரி இருக்கிறாங்களா இல்லையா? சிலருக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட பாருங்களேன், தோல் மேல கைய போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவான், அவன் வேற இவன் வேற இல்ல, ரெண்டும் நகமும் ஜதையுமா ஒட்டிக்கிட்டு இருப்பான். எழுத்த வீட்டுக்காரங்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருப்பான். கூட பிறந்த தம்பி. உங்களுக்கு தம்பி இல்லையா? இது எனக்கு தெரியாம போச்சு. அவரவருடைய வாழ்க்கையில தம்பி இருக்கலாம், அண்ணனும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் முகத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சிஸ்டர் ரொம்ப குறை சொல்றீங்க, நீங்க அவங்களும் சொல்றியா தப்பிச்சுக்கிட்டாருங்க. கவனிங்க, எவ்வளவு யோசிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு பாருங்களேன். பெரும்பாலான விசுவாச குடும்பத்தாருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா, சொந்த சகோதரனை, சொந்த சகோதரிய ஒரு பக்கம் மனசுல என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பகைச்சுதான் வச்சிருக்காங்க. யாரெல்லாம் தன்னுடைய கூட பிறந்தவங்க கிட்டயே அன்பை காட்ட முடியாத அளவிற்கு உணர்வு இருக்குதோ, அவங்க ஆத்துமாலாம் என்ன நிலைமையில இருக்கு, இருளா இருக்குன்னு அர்த்தம், மாசு அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருக்கு முன்னால அவர் புல்லா மாறி, அதாவது இயேசு மாறி மாசு இல்லாதவரா நம்ம ஆத்துமாவும் மாசற்றதா இருளற்றதா இருக்க விரும்புறாரு. ஆனா நம்மளால இருக்க முடியுதா? சில நேரம் முடிகிற மாதிரி தெரியுது, பல நேரம் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 2 எழுத்து தான். எத்தனை எழுத்து? பகை. 2 எழுத்து தான். இந்த பகையும் விடாது, புகையும் விடாது. சிகரெட்டு குடிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், புகையை விட மாட்டான். ஆனா உறவுல பாத்தீங்கன்னா பகையை என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அதை தன்னுடைய தோலின் நிறம் போல ஒட்ட வச்சுக்கிட்ட மாதிரி இருப்பான், மனசுல அப்படியே வச்சுப்பான். நிறைய சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வருது, நேரம் போயிட்டு இருக்குது. சத்தியத்தை தான் கருத்தா கவனிக்கணும். நான் சபைக்குள்ள இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன், மீட்கப்பட்ட பாத்திரமா இருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பா இருக்கட்டும், எனக்கு கிடைச்சிருக்கிற மீட்பா இருக்கட்டும், நான் பெற்ற விடுதலையா இருக்கட்டும், இது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எனக்காக வார்த்த அவருடைய ஒளியுள்ள தண்ணீராலே. அந்த தண்ணீரை என் ஆத்துமாவுக்கு நான் டெய்லி லைஃப்ல கொண்டு போகாதனாலதான் என் ஆத்துமால இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவ்வப்போது மாச இருளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப இவ்வளவு நேரம் ஆத்துமால மாசு வருது அப்படின்னா இருள் வருதுங்கிறத கிட்டத்தட்ட விளங்கிக்கிட்டவங்க. ஆத்தும கண்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது வசனம் சொல்ல முடியுமா? ஆத்தும கண்கள்,
மனக்கண்கள், மனதை குருடாக்கினான்னு பார்த்துட்டோம். மனதுல கண்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது வசனம் யாராவது சொல்ல முடியுமா? சம்பந்தப்பட்ட வசனம் கொஞ்சம் இன்டைரக்டா வருது. இன்னும் கொஞ்சம் டைரக்டா, கொஞ்சம் கொஞ்சமா டைரக்டா பார்ப்போம். இப்ப இனிமே நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா இப்ப அந்த கண்ணு இருக்கு இல்லங்கிறத இப்ப உங்களுக்கு உணர்த்து வைக்கக்கூடிய காரியம் ஏதாவது ஒரு வசனம் வாசிங்கம்மா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். மனக்கண்கள் நேரடியா வரக்கூடிய ஒரு அருமையான வசனம். அதிகமான வசனங்கள் கிடையாது. ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டுல மனக்கண்கள் நேரடியா வருது. 2 கொரிந்தியர் 4:4 மனதை குருடாக்கினான்னு வருது. ஆனா எபேசியர் 1:19 மனக்கண்களில் பிரகாசம். மனக்கண்கள் பிரகாசிக்க கூடியதாக மாற்றுகிறோமா? இன்னொரு வசனம் நான் சொல்றேன், வாசிங்க. மனதுல கண்கள் இருக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வசனம் சீக்கிரம் எபிரேயர் 10:29. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்ற நீ திருவையினாவே நிற்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பாருங்கள் வார்த்தையை கவனிச்சிங்களா? எங்க யோசிக்கிறோம்? ஆத்துமால யோசிக்கிறோம். அப்ப ஆத்துமால யோசித்து பாருன்னா பார்வை விளங்குதா விளங்கலீங்களா? அப்ப ஆத்துமால என்ன இருக்கு? பார்வை இருக்கு, கண்கள் இருக்கு. லூக்கா 18:6 எடுங்க. இப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி குறிக்க கொடுக்கல. இப்ப இதெல்லாம் சொல்லாமடி கூட போயிடலாம். ஆனா இனிமே நீங்க பைபிள் படிக்கும் போது ஆத்தும கண்களை பல வசனங்கள்ல கண்டுபிடிக்கலாம். எப்படி பாருங்கள்? இருதயத்துல சிந்தனை இருக்கு, ஆத்துமால சிந்தனை இருக்கு, சிந்தித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்களை சிந்திச்சு பார்க்கிறோம்? நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்களை யோசிச்சு பார்க்கிறோம்? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு யோசிச்சு பார்க்கிறோமா? சிந்திச்சு பார்க்கிறோமா? நினைச்சு பார்க்கிறோமா? அடுத்தவங்க ஏதோ ஒரு தப்பு நமக்கு செஞ்சிருப்பாங்க, அதை நினைச்சு பார்ப்போம், அதை யோசிச்சு பார்ப்போம். அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு உட்கார்ந்து கரெக்டா சொல்லணும்ல ரூம் போட்டு சிந்திச்சு பார்ப்போம். இயேசு சொன்னபடி வாழ்வதற்கு, பிதாவின் சித்தத்தின்படி தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக என் ஆத்துமா இருப்பதற்கு நான் என்னைக்கு யோசிக்க போறேன், நான் என்னைக்கு சிந்திக்க போறேன், நான் என்னைக்கு நினைக்க போறேன்? அப்பதான் என் மனக்கண்கள் பிரகாசிக்கும். என் மனக்கண்கள் பிரகாசிக்கும் போதுதான் என் ஆத்துமா மாசற்றதாக இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கம் கேட்டுட்டோம், ரைட்டு. அதுக்காக இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றிட முடியுமா? முடியாது. முடியணும் அப்படின்னா அதுக்கு லகுவா நமக்கு என்ன தேவை? அப்படி ஒரு எளிமையான அனுபவம் ஏற்பட நம்ம என்ன செய்யணும்? கடைசி வசனம் ஏசாயா 29:18. ஒருவர் எடுத்து தேவ மகிமைக்காக வாசிங்க. ஏசாயா 29:18. அக்காலத்திலே செவியர் புத்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடனின் கண்கள் இருளுக்கும் காலத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். ஆமென். இதுல 3 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். 1 புஸ்தகத்தின் வசனங்கள், 2 குருடரின் கண்கள், 3 இருள் நீங்கி பார்வையடையும். இந்த சத்தியம் புரியறதுக்காக குறிப்பிட்ட வார்த்தைகளை அடுக்கி காட்டுறேன். இப்படி 3 வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா என்னை கவனிங்க. நம்ம செய்தி கேட்டு முடிக்க போறோம். அவ்வளவு ஈஸியாலாம் பிசாசு நம்ம ஆத்துமாவை மாசு இல்லாம என்ன பண்ண மாட்டான், விட்டுற மாட்டான். அவனுக்கு ரெகுலரா வேலையே என்னதான்? கண்களை மாசுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவன் வேலை.
ஆத்தும கண்களை குருடாக்குறதுல அவன் இதே வேலையாதான் ஓயாம தெரியுறான். நம்ம கண்ணை பார்த்து குத்திக்கிட்டே இருப்பான். எந்த கண்ணை பார்த்து? மனக்கண்ணை பார்த்து குத்துவான். இதை என்ன வேடிக்கை தெரியுமா? நம்ம வீட்டுல யாருடைய மனக்கண்ணையாவது குருடாக்கிட்டு நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துவான். அது வேற ஒரு பக்கம் இருக்கு. இது பல கோணங்கள்ல சத்தியத்தை விளங்கிக்கணும். இப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இயேசு வர்ற வர இல்லைன்னா நான் சாகுற வர என் மனக்கண்ணு எப்படி இருக்கணும்? மாசற்றதா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில இயேசு கொடுத்த தண்ணீரை வசனமா கண்டுபிடிச்சு அதை என் ஆத்தும கண்ணுல போய் நான் என்ன பண்ணணும்? வைக்கணும். அந்த வசனம் தான் என் ஆத்தும கண்ணுல உண்டான இருளை என்ன பண்ணும்? நீக்கி பார்வையை கொடுக்கும். என் ஆத்துமால பார்வை வரும்போதுதான் என் ஆத்துமா மாசு நீங்கி என் ஆத்துமா, என் இருதயம், என் மனம் மாசற்றதாக இருக்கும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனுக்காக மாசற்ற பிள்ளையாக வாழணும் அப்படின்னா ஆத்துமாவை மாசற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்ட சத்திய தேவ செய்தியை விளங்கி அதுல நான் அடைய வேண்டிய உணர்வு என்னவோ அதை பெற்று இன்னைக்கு நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு மனம் திரும்பும் போது நிச்சயமா நம்முடைய ஆத்துமால இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கி பிரகாசம் அடைய வைத்து ஆத்துமாவை மாசற்றதாக வைத்துக் கொள்ள தெய்வம் கிருபை அளிப்பார். எல்லாரும் எழுமி நின்று அப்படியே புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறக்கக்கூடியதான நாம கேட்ட சத்திய தேவ செய்திய அப்படியே நினைவுக்கு கொண்டு வரப்போறோம். அவசரப்பட வேண்டாம். அப்படியே நிதானமா ஒவ்வொரு வசனங்களையும் மனக்கண்களுக்குள்ள கொண்டு வரணும். முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்துன்னு முதல் வசனத்தை வாசிச்சோம். முகம் மாசில்லாம ஏறெடுத்து பார்க்கணும் அப்படின்னா முகத்துல இருக்கிற கண்கள்ல தான் மாசு வந்துடக்கூடாதுன்னு விளங்கிக்கிட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வம் 3 ஜோடி கண்களை வச்சு படைச்சிருக்கிறார். ஆதாமையும் அப்படிதான் படைச்சார், ஏவாளையும் அப்படிதான் படைச்சார், உங்களையும் என்னையும் அப்படிதான் தோற்று வச்சிருக்கிறார். ஆதாமுடைய கண்களையும் ஏவாளுடைய கண்களையும் ஆதாமுடைய கண்களையும் ஏவாளுடைய கண்களையும் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற பிசாசு அவிசுவாசத்தை கொண்டு வந்து குருடா மாத்திட்டான். 3 ஜோடி கண்களையும் குருடா மாத்திட்டான். அதுல உள்ளான கண்கள்னு சொல்லக்கூடிய மனக்கண்கள்ல இருளை கொண்டு வந்து வைத்து அது பார்க்க கூடாதபடிக்கு அதை குருடாக்கிட்டான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஆத்துமால மனதுல இருள் வந்து பார்வை நீங்கி மாசுள்ள ஆத்துமாவா மாறிடுச்சு. நீங்களும் நானும் இந்த உலகத்துல அப்படிதான் இருந்தோம். நம்முடைய ஆத்துமாவை மாசுள்ளதா வைத்திருந்தோம். உலகத்துல மாசா இருக்கிற ஆத்துமால அழுக்கா இருக்கிற இருளா இருக்கிற எல்லாருடைய இருளையும் போக்கதான், மகிமைய பிரகாசத்தை கொண்டு வரதான், ஒளிய கொண்டு வரதான் இயேசு இந்த உலகத்துல ஒளியுள்ள கண்களோட பிறந்தார். அப்படி பிறந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஒளியின் கண்களை நம்முடைய இருளை ஏற்று அவருடைய ஒளியை நமக்காக கொடுத்தாரே. அப்படி அவர் நமக்காக ஒளியுள்ள இருதயத்தை ஆத்தும கண்களை மன கண்களை கொடுத்தாருங்கிறதுக்கு அடையாளம் தான் அவருடைய விழாவுல ஈட்டி எடுத்து குத்தும் போது தண்ணீர் புறப்பட்டது என்று எழுதி இருக்கிறதே. எனக்காக இயேசுவின் ஆத்தும தண்ணீர் கொடுக்கப்பட்டது. என்னுடைய இருளை நீக்குவதற்கு, என்னுடைய ஆத்துமாவிலே ஒளி உண்டாக்குவதற்கு இயேசுவின் ஆத்தும தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அந்த தண்ணீரினால் மீட்கப்பட்டு சபைக்குள்ளே காணப்படுகிறேன். எப்படி காணப்படுற? சபைக்குள்ள எப்படி வாழ்க்கையை நடத்துற? மனதின் கண்களிலே, இருதயத்தின் கண்களிலே, ஆத்தும கண்களிலே பகையை வைத்துக் கொண்டு இருளே வாழக்கூடிய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறேனா? இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற தண்ணீரினாலே மீட்கப்பட்ட என்னுடைய ஆத்துமா மறுபடியும் குருடாகி போனதா? மறுபடியும் இருளாகி போனதா?
மறுபடியும் பார்க்க கூடாததாக மாறினதா, மாசுள்ளதாக மாறினதா? என்னுடைய பகையை நான் உணரணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சொந்த சகோதரனை பகைக்கிறேன்னா அது என்னுடைய ஆத்துமால இருள் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமாவின் கண்களை இருள் மூடி இருக்கிறது. இந்த மாதிரி ஆத்துமாவை இருளாக்கக்கூடிய எத்தனை காரியங்கள் உண்டு. என் ஆத்தும கண்களை என்ன மாதிரி பராமரிக்கிறேன்? என்னுடைய ஆத்தும கண்கள்ல ஒளி இல்லாதனாலதானே நான் எதையுமே சிந்திக்க வேண்டிய பிரகாரம் சிந்திக்கிறது இல்லை, யோசிக்க வேண்டிய பிரகாரம் யோசிக்கிறது இல்லை, நினைக்க வேண்டிய பிரகாரம் நினைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் தண்ணீர், இயேசு கிறிஸ்துவின் மூச்சு என்னைய சுத்தமாக்குதே. அதையே நான் தப்பா யோசிச்சு பார்க்கிற அளவுக்கு பிரபஞ்சத்தின் தேவன் என்னைய மாசு அடைய செய்கிறானே. அப்படியெல்லாம் என் ஆத்துமா மாசு அடைஞ்சு போகுது அப்படின்னா நான் மனம் திரும்ப வேண்டாமா? பகைக்காக, பகையின் மூலமா மனக்கண்கள் குருடானதுனால, இருள் வந்ததுனால நாம குற்றம் உள்ளவங்கிறத ஒத்துக்கணும், மாசு உள்ளவங்கிறத ஒத்துக்கணும், மனம் திரும்பணுங்கிறத கண்டுபிடிக்கணும். என் ஆத்துமா எப்படி இருக்கு, என் மனக்கண்கள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவ எனக்காக கல்வாரி சிலுவையில மரிக்க வைத்து அவரை அடக்கம் பண்ண வைத்து 3ஆம் நாளிலே என் தேவன் உயிர் தெழுந்தாரே, என் தேவன் உயிர் தெழும்ப பண்ணினாரே. இந்த சத்தியத்தை என்னுடைய வல்லமையை உணரும்படிக்கே என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறதா? இன்னைக்கு ஆத்தும மனக்கண்கள் திறக்கப்பட்டு மனம் திரும்புகிறோமா? ஒவ்வொருத்தரும் கேட்கணும், என் மனக்குருடை நீங்கணும். அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருள் நீங்கி பார்வையடையும் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்ட வசனம். சபையிலே தேவ ஜனங்கள் வேத புஸ்தகத்தின் வசனங்களை எடுத்து காது வழியா கேட்டு மனக்கண்கள்ல கொண்டு போய் வைக்கும் போது, அதை தியானிக்கும் போது அதுல இருக்கிற இருள் நீங்கும், பகை நீங்கும், என் ஆத்துமா குருடு நீங்கும், என் ஆத்துமா சிந்திக்க வேண்டிய பிராணம் சிந்திக்கணும்னு சொல்லி எழுதி இருக்கிறது. இதுவரை என் வாழ்க்கையில அவங்க எந்த தப்பு பண்ணிட்டாங்க, அதை அந்த பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதை நான் இனிமே ஏத்துக்க மாட்டேன், அதை ஒத்துக்க மாட்டேன், நான் அதை அப்படி இப்படின்னு சொல்லி என் ஆத்மாவை மாசுபடுத்தி என் வாழ்க்கையை குறைவுள்ளதா நடத்திட்டு இருக்கிறேனா? மனம் திரும்பணும். என் ஆத்ம கண்கள் எனக்கு முக்கியம், எனக்கு மாசற்ற இருதயம் முக்கியம்னு சொல்லி மனம் திரும்பி கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில வாழ்வதற்கு யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர்கள் செபிப்பார். சத்திய ஆவியானுடைய துணையோடு சத்திய தேவ செய்திக்காக செபிக்கிறோம். சமூகத்தினால கூடி வரும்பொழுது விளையாடப்பட்ட சத்தியத்தை எழுதி சொந்த ஜனமாக நடத்தி மகிமை செலுத்துகிறோம். பிள்ளைகளாக வாழ்கின்ற சத்தியம் என்று ஒவ்வொரு தலைப்பாக ஆத்மான சத்தியத்தை நன்றி செலுத்துகிறோம். இல்லை. ஆமென் ஆமென். மாசற்றதாக உண்மை நோக்கி பார்க்க திரும்ப எங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுடைய பார்வையில ஒருபோதும் மாசு கலந்து விடாதபடி காத்துக் கொள்ள முடியாது. தேவனானவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாருடைய மனக்கண்ணும் குருடாக்கி கர்த்தாவே பார்வை குருடைய செய்தது போல கர்த்தாவே கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்துமா தண்ணீரை ஊற்றின பொழுது குருடாக்கப்பட்ட மனக்கண்ணெல்லாம் திறக்கப்பட்டது அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய மனக்கண்கள் குருடாகாதபடிக்கு வாழ திரும்ப பாராட்ட முடியாது. ஆண்டவரே தொடர்ந்து சகோதரனை பாய்க்கிறவன் பாய்த்தல் என்பது ஒரு குற்றம் என்பது மாசு என்பது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சகோதரர்களை நாங்கள் ஒருபோது தேவனுக்கு விரோதமான செயல்களில் என்னுடைய ஆத்மா காணப்படாதபடி பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து ஆண்டவரே கல்வாரி சிலுவையில இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட டெய்லி என்னுடைய கண்களினாலே மனக்கருட நீங்கி வாழ ஒளியோடு பிரவாசிக்க வசனத்தை கேட்டு அன்றாட வாழ்க்கையில் வசனத்தை கேட்டு நல்ல தெளிந்த மனக்கண்களுடைய ஒருவதே மனக்கண்கள்
குருடாக்கப்பட்டு ஆதபடிக்கு நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஆமென். கொடுத்த சத்தியத்திலே நாங்கள் கீழ்ப்படிந்து ஆமென். ஆவியானுடைய வழிநடத்தல் மூலமாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு திரும்ப பாராட்ட முடியாது. செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய துணையோடு செபிக்கிறோம். ஜீவன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.